அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எம்செக்ஸ் பண்ண ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ யூஎஸ்ஐயில் எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் ஜோனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆனால் மிட் நைட் மார்க்கெட் இன்றைக்கி மிட் நைட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் லோ வந்து இன்னும் பிரேக் பண்ணல. ஸோ மேபி பிரேக் ஆகிடும். ஸோ பிரேக் ஆனால் எவ்வளோ தூரம் வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $72.92 வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஸோ 6475க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரேஞ்சு தான், ஸோ இந்த சேனல் ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் வந்து டச் பண்ணிவிட்டு மேலே வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சேனலுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் வந்து இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது 6276. ஸோ இன்னைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 6276. ரெசிஸ்டன்ஸ் வந்து 6469. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் ஸோ அகைன் கண்டினியூஸனாக பார்த்தீங்கன்னா 6276 வரைக்கும் ஸோ கீழே வந்து செல்லிங் சைடு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாமல் க்ளோஸுக்கு மேலேயோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா லோக்கு மேலே ஸோ இந்த ஃப்ளாட் ஓப்பன் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு 6469 வந்ததுக்கப்புறம் 5 minutes ஆர் 15 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் சைடு தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பை சைடு வந்து ரொம்ப வந்து கம்மி தான். ஏன்னா ஆல்ரெடி யூஎஸ் ஆயிலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு லோவை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸனாக கீழே வரத்துக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா ஸோ லோவை பிரேக் பண்ணால் கொஞ்சம் செல்லிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஆல்ரெடி தேர்ஸ்டேவோட லோவை பிரேக் பண்ணி 6445 பிரேக் பண்ணி 6397 ஒரு 50 பாயிண்ட்ஸ் டவுன் ஆனது. ஸோ சேம் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் எய்ம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு தடவை பிரேக் ஆனால் கூட நம்ம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் 6276 வந்தால் ஸோ அந்த இடத்துல அந்த செல்லிங் கட் பண்ணிவிட்டு 5 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பை வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லெவல்ஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனால் கூட ஸோ ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்போனா கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து நடக்கும். ஸோ அந்த கேப் டவுன் ஓப்பனிங்லேருந்து ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது 300ல். ஸோ ஒரு 300லேயே எக்ஸாக்டாக ஓப்பன் ஆனாலோ இல்லைனா அதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் பரவாயில்ல. ஒரு கேப் டவுன் ஒரு 310ல் ஓப்பன் ஆனால் செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைனா 300ல் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பையிங் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, பட் டிமாண்ட் ஜோன் தான் கிரியேட் ஆயிருக்கு. சில்வர் சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 days-ஆகவே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜிங்க் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. கிட்டத்தட்ட 268 பிரேக் பண்ணி கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சா ஸோ செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அகைன் வந்து க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஒரு 272 273 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து ஜிங்க்கில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பர். ஸோ காப்பர் பிரேக் அவுட் தான். ஸோ காப்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த டார்கெட் வந்து 860 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் கண்டிப்பாக வந்து அகைன் வந்து ஒரு செல்லிங் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் 6276 வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷனோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.